அப்புறம் ஏன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க? உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சா உன்னை லவ் பண்றவனா இருந்தா அதுக்கு சந்தோஷப்படணுமா இல்லையா? ஆமா. ஆனா நம்மள விட அதிகமா சம்பாதிக்கிறான்னு நினைச்சா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. ஆமா, அதனாலதான் எனக்கு கீழே வேலை பார்க்க கூடாதுன்னு வேற டீமுக்கு போயிட்டான். எனக்கு கான்செர்ட்ல ஜாப் கிடைச்சதுன்னா என்ன லவ் பண்றவனா இருந்தா அதை நினைச்சு சந்தோஷம் தானே படணும். ஆனா அதை கெடுக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல. உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப அவருக்கு மனசு இல்லாம கூட இருக்கலாம்ல. என்ன கல்யாணம் பண்ணிக்க போற ராசி இதை கேள்விப்பட்டு ஊர்ல குலதெய்வம் கோயிலுக்கு கெடா வெட்டினா. அவனுக்கும் தான் என்னை விட்டு பிரிய மனசு இல்ல. ஆனா அவன் என்னோட வளர்ச்சிய அவனோட வளர்ச்சியா பாக்குறான். ஆனா கௌதம் ஆபீஸ்ல நான் யார் கூட பேசணும் பேசக்கூடாது, என்ன ட்ரெஸ் போடணும், எங்க எவ்வளவு செலவு பண்ணணும், ஏன் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போன, இப்படி ஏகப்பட்ட கொஷின்ஸ். இங்க பாரு, நான் என்ன பண்ணாலும் எனக்கு சப்போர்ட் பண்ற ராசு மாமாவை நான் கல்யாணம் பண்ணணுமா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு கீழே வச்சு உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன்னு சொல்ற கௌதம கல்யாணம் பண்ணணுமா? நீயே சொல்லு.